கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை இந்த பிளாட்ஃபார்மின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2024வது ஆண்டிலே 6 மாதங்களை ஒரு கதையைப் போல கழித்து போட்டு ஒரு புதிதான ஒரு மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பாதி வருஷம் முடிந்து விட்டது. 2024வது ஆண்டில் இன்னும் பாதி வருஷம் இருக்கிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் அநேகர் நம்மிடத்தில் இல்லை. இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆகையால் இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த எஞ்சி இருக்கிற இந்த ஆண்டில் இருக்கிற 6 மாதங்களிலும் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கும்படியாய் கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போமாக. இந்த காலை வேளையிலே தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நல்ல ஒரு பெரிய கதை இருக்கிறது. முதல் வசனத்தை நாம் வாசிப்போம்னு சொன்னால் இந்த வசனம் விதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 140 வயதாகிவிட்டது. அவருடைய மகனுக்கு 40 வயதாகியிருந்தது. ஆபிரகாமுடைய மனைவியும் ஈசாக்குடைய தாயாருமாகிய சாராள் ஏற்கனவே மரித்து போய்விட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த முதிர் வயதான நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு எவ்விதமாவது திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு ஆபிரகாமுக்கு இருந்தது. இப்பொழுது ஆபிரகாம் கானான் தேசத்தில் இருக்கிறார். கர்த்தர் அவரை கானான் தேசத்துக்கு அனுப்பியிருந்தார். அங்கு போய் ஊழியம் செய்து அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும் என்பதற்காக தான் ஆபிரகாமை ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்து அவர்களை அங்கே அனுப்பியிருந்தார். ஆனால் இன்னும் இத்தனை ஆண்டு காலங்கள் ஆகியும் அங்கே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பக்குவமான மணப்பெண் அந்த நாட்டில் இல்லை. ஆகையால் ஆபிரகாம் அவருடைய மூத்த வேலைக்காரர், அவ்விதமாக வேதம் சொல்கிறது, நாம் எலியேசர் என்று சொல்லுகிறோம், அவரை அழைத்து, நீ என்னுடைய குமாரனுக்கு நாம் குடியிருக்கிற கானானிய குமாரத்திகளிலே பெண் கொள்ளாமல் என் தேசத்திற்கும் என் இனத்தார் இடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்திற்கும் பூமிக்கும் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் பேரிலே எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி உன் கையை என் தொலையின் கீழ் வைத்து ஆணையிட்டு கொடு என்று சொன்னார். எலியேசரும் ஆணையிட்டு கொடுத்தார். மிக ஒரு பெரிய வேலை எலியேசருக்கு கொடுக்கப்பட்டது. இது ஒரு கடினமான வேலை. ஆபிரகாமுடைய சுய தேசத்திற்கு இவர் செல்ல வேண்டும். இந்த காலகட்டங்களிலே நமக்கு ரோட் மேப் இருக்கிறது, நல்ல ரோடு வசதியெல்லாம் இருக்கிறது, ஜிபிஎஸ் இருக்கிறது, நல்ல வழிகாட்டிகள்லாம் இருக்கிறது. அதை வைத்து அந்த தேசத்துக்கு போய்விடும். எலியேசருக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் தான் அவர் போக வேண்டியிருந்தது. இரண்டாவதாக எலியேசர் முன்பு அங்கு போய் வந்தவரும் இல்லை. அங்கு யாரையும் தெரியாது. அவருக்கு எந்த அறிமுகமும் கிடையாது. எப்படி போவார், யாரிடத்தில் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துவார்? இவர் போகிற காரியம் ஒரு பெரிய காரியம். பெண் கேட்க வேண்டிய ஒரு காரியம், பெண்ணை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் ஆபிரகாம் அவரிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் வாங்கி கொண்டார். என் குமாரனை அங்கு எடுத்து செல்லாதபடி கண்டிப்பாய் நீர் பார்க்க வேண்டும். என்னுடைய குமாரன் அங்கே போகக்கூடாது. யாராவது பெண் கொடுத்தால் அந்த பெண் இங்கே வர வேண்டும். ஒரு கடினமான அசைன்மெண்ட்.
எப்படி போய் சொல்லுவார், எந்த பெண்ணிடத்தில் இவ்விதமாக என்னுடைய எஜமானுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், நீ அவளுக்கு பெண்ணாக வேண்டும் என்று சொல்ல முடியும்? எப்படி அந்த ஒரு பெண் இவளை நம்புவாள்? எப்படி இவ்வளோ தூரம் புறப்பட்டு வருவாள்? இதெல்லாம் ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இந்த கஷ்டமான காரியங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எலியேசர் இந்த ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டார். பெரிய ஆச்சரியமான காரியம்தான். ஏன் இந்த கதையை நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னால், 6 மாதத்தை நாம் கழித்து வந்து விட்டோம். 2024ஆம் ஆண்டில் மீதி இருக்கிற 6 மாதங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நாளைக்கு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அடுத்த நாள் எப்படி இருக்கும், அடுத்த மாதம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் இந்த 2024ஆம் ஆண்டில் மீதி 6 மாதத்துக்குள்ளாக நான் கடந்து போகிறோம். இதே மாதிரி தான் எலியேசருக்கும். எந்த பாதை வழியாய் போவார், எப்படி ஒரு சுயதேசத்துக்கு போய் சேருவார், அங்கே யாரை தனக்கு முன்பாக தன்னை அறிமுகப்படுத்தி வைப்பார்கள், இவர் எப்படிதமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுவார், எப்படி பெண் எடுப்பார், எப்படி பெண் கொண்டு வருவார், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் அன்சார்ட்டட் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறார். இதே மாதிரி நம்ம தெரியாத ஒரு மாதத்துக்குள்ளாகத்தான், தெரியாத மீதி 6 மாதத்துக்குள்ளாக தான் நாம் பிரவேசிக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் இந்த வாழ்க்கையை வாழும்போது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், சில காரியங்களை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். கடினம்தான். ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் முன்காலை வைக்கத்தான் வேண்டும். நாம் அவ்விதமாக முன்காலை வைக்காமல் இருப்போம் என்று சொன்னால், நமக்கு எந்த விதமான வெற்றியும் நமக்கு கிடைக்காது. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அவ்விதமாக தான் சரி என்று ஒத்துக்கொண்டு முன்காலை வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடின உழைப்பு கண்டிப்பாக வேண்டும். கடின உழைப்பு இல்லாவிட்டால் வெற்றி கிடைக்காது. அந்த கடின உழைப்புக்கு சில நேரங்களில் பெரிய ரிஸ்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து தான் ஆக வேண்டியிருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம முன்னேறி செல்லும் பட்சத்தில் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எலியேசருக்கு அவ்விதமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் அதை அவர் பொருட்படுத்தாதபடிக்கு அவர் முன்காலை வைத்து செல்ல ஆரம்பிக்கிறார். இதில் ஒரு முக்கியமான காரியம், ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல இந்த நாளிலே விரும்புகிறேன். அவர் வெற்றி பெறுவதற்கு நோக்கத்தோடு செல்கிறார். அதற்கான ரிஸ்க் எடுக்கவும் ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். எங்கே போகிறோம் என்று தெரியாதபடி புறப்பட்டு செல்கிறார். ஆனால் அவர் செல்லும்போது ஒரு காரியம் மட்டும் செய்கிறார் பாருங்கள். அவர் போகிறார். அப்படி போகும் பட்சத்தில் ஒரு ஜெபம் செய்கிறார். அங்கே போய் சேருகிற இடத்துல ஒரு ஜெபம் செய்கிறார். 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது, லார்ட் ப்ளீஸ் கிவ் மீ சக்ஸஸ் திஸ் டே. அப்படி அந்த சக்ஸஸ் கொடுன்னு சொல்லுற போது கூட அவர் ஒரு ஆண்டவருக்கே ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறார். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் கொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதிலே அறியவும் செய்தருளும் என்றான். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்னு பாருங்க. லார்ட் கிவ் மீ சக்சஸ் டுடே.
அந்த சக்ஸஸ் எப்படி வர வேண்டும்? நான் இந்த கிணற்றண்டையில நிற்பேன். அப்பொழுது சாயங்காலம் தண்ணி கொள்ள பெண்கள் வருவாங்க. அதுதான் வழக்கம். அப்படி வரும்போது நான் ஒரு பெண்ணை பார்த்து கேட்பேன், எனக்கு தண்ணி தான்னு கேட்பேன். அந்த பெண் எனக்கு மட்டும் தண்ணி தராதபடிக்கு என்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி தந்தால் அதுதான் என்னுடைய எஜமானுடைய மகனுடைய மனையாட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு சஜஷனை, ஒரு பொருத்தனைய மாதிரி சொல்லிவிட்டு இந்த ஜெபத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, கிவ் மீ சக்ஸஸ் டுடே, திஸ் இஸ் வாட் இட் இஸ், திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி, கிவ் மீ சக்ஸஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டார். எப்படிப்பட்ட ஜெபம்னு பாருங்கள், எப்படிப்பட்ட ஜெபம்னு பாருங்கள். நம்ம எல்லோருக்கும் அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். இந்த வசனத்தில் அவர் எவ்விதமாக ஜெபித்தாரோ அவ்விதமாக எல்லாம் நடந்தது. வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது என்றால், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூகவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாயிருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தண்ணீர் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலிருந்து இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தன் தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கான பதில்னு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பதில்! அவர் ஜெபித்த ஜெபம், லார்ட் கிவ் மீ சக்ஸஸ் டுடே அண்ட் திஸ் இஸ் ஹவ் த சக்ஸஸ் ஷுட் கம் அப்படின்னு ஆண்டோட சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஜெபம் பண்ணி முடிக்கிறதுனால எல்லாம் நடைபெறுகிறது. இந்த கதையை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக இது பெண் பார்க்க வருகிறவர்கள் நிச்சயம் தர நேரங்களில் இந்த கதை சொல்லுவாங்க. நான் ஏன் இந்த கதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், we do not know what is lying ahead of us in this next 6 months in 2024. வர இருக்கிற இந்த 6 மாதத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியவே தெரியாது. ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆகையால் அவரிடத்துல ஒரு ஜெபம், எரேசர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த பின்பாக வரப்போகிற 6 மாதம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் தாங்க, எங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் தாங்க. அந்த சக்ஸஸ் தாங்கன்னு சொல்லும் போதே ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கலாம், தீஸ் ஆர் ஆல் மை ட்ரீம்ஸ். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தீஸ் ஆர் ஆல் மை ட்ரீம்ஸ். இந்த மாதிரி சில வாழ்க்கையின் கனவுகளை நான் வச்சிருக்கிறேன். இந்த கனவுகளின் அடிப்படையில் எனக்கு நீங்கள் வெற்றி தரணும். தாங்க ஆண்டவரே, உங்கள் சித்தமானால் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி இந்த மீதி 6 மாதத்தையும் ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய பெரிதான கிருபையினாலே இறக்கத்தினாலும் நாம் என்ன கனவுகளை நம்ம மனதில் வைத்து இந்த மீதியுள்ள 6 மாதத்தை ஆரம்பித்து நடக்கப் போகிறோமோ அந்த கனவுகளை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தருவார். நாம் வேதத்தில் வாசிக்கிற பிரகாரமாக குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஆனால் வெற்றியோ கர்த்தரால் வரும். யுத்தத்துக்கு ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய மனதில் இருக்கிற ட்ரீம்ஸை நம்ம எப்படியா ரியலைஸ் பண்ணணும்னு ஆவலோடு நம்ம கடின உடைப்பது நம்முடைய கடமை. ஆனால் அந்த ரகசியம் என்னவென்றால், வெற்றியோ கர்த்தரால் வரும். ஆகையால் இந்த ஒரு தாட்டோட ஜூலை மாதத்தை ஆரம்பிப்போம். வர இருக்கிற 6 மாதத்தையும் கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.